இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. இலங்கையில் வைத்து நடைபெற்று வரும் இந்த தொடரில் இந்த இரு அணிகளும் T20 ஒருநாள் மற்றும் டெஸ்ட் என 3 விதமான ஃபார்மட்டிலும் விளையாடி வருகிறது. சமீபத்தில்தான் T20 போட்டிகள் முடிவடைந்திருந்தது. அத்தகைய T20 போட்டிகள் அனைத்திலும் இலங்கை அணியை வீழ்த்தி இந்திய அணிதான் வெற்றிகளையும் பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரும் தொடங்கிவிட்டது. இந்த ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணியின் வெற்றி என்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. ஏனென்றால் பொதுவாகவே இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிராக நடைபெறும் ஒருநாள் போட்டிகளில் இலங்கை அணியின் கைகள்தான் எப்போதுமே ஓங்கியிருக்கும். அந்தளவுக்கு ஒருநாள் போட்டிகள் என்று வந்துவிட்டாலே காலமாக இலங்கை அணி எப்போதுமே இந்திய அணியை விட ஒரு புள்ளி அதிகமாகத்தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த தொடர் வேறு இலங்கை நாட்டில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜும் இலங்கை அணிக்கு இருக்கும். அதே சமயம் இந்திய அணி இந்த இலங்கை அணிக்கு எதிரான தொடரை மொத்தமாக வாஷ் அவுட் செய்ய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கும். இதற்கு முன்பு நடைபெற்ற T20 போட்டிகள் அனைத்திலும் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை வென்றிருந்தது. இப்போது இந்த ஒருநாள் தொடரிலும் ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாமல் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று அதற்கு பிறகு வரும் டெஸ்ட் போட்டிகளிலும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று மொத்தமாக வாஷ் அவுட் செய்வதற்கும் இந்திய அணி முயற்சி செய்யும். அதற்கு காரணம் ஏற்கனவே நடந்து முடிந்த T20 போட்டிகள் அனைத்திலும் இந்திய அணி ஒரு தோல்வியை கூட அடையாமல் வெற்றி பெற்றுவிட்டது. ஆகவே அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று இந்திய அணி முயற்சி செய்யும். அதே சமயம் இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பு இலங்கை அணியின் முன்னாள் வீரர்கள் ஒரு சிலர் இந்திய அணிக்கு சவால் விடும்படியும் பேசியிருந்தனர். ஆகவே அவர்களது மூக்கை உடைப்பதற்காகவே இந்த மொத்த தொடரையும் இந்திய அணி முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்றும் முனைப்பு காட்டி வருகிறது. அதற்கு ஒரு உதாரணம்தான் சமீபத்தில் நடைபெற்ற இந்த முதல் ஒருநாள் போட்டி. அவங்க இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிராக இந்த முதல் ஒருநாள் போட்டி சற்று முன் நடைபெற்றது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பு பெரிதாக பலராலும் கண்டுகொள்ளப்படவில்லை. இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு அவ்வளவாக இல்லை. ஏனென்றால் மைதானத்தில் இந்த போட்டியை பார்ப்பதற்கு டிக்கெட் கூட பெரிதாக விற்பனையாகவில்லை என்றும் சொல்லப்பட்டது. ரசிகர்களும் பொதுவாக இந்த போட்டி மீது ஆர்வம் காட்டவில்லை. அப்படித்தான் இந்த போட்டியும் இருந்தது. ஆனால் இந்த போட்டி தொடங்கி கிட்டத்தட்ட முதல் 15 ஓவருக்கு பிறகு இந்த போட்டியின் எதிர்பார்ப்பு என்பது அப்போதுதான் ஆரம்பித்தது. அதற்கு பிறகுதான் மைதானத்தில் ஒவ்வொரு ரசிகர்களாக கூட்டமாக படையெடுக்க தொடங்கினார்கள். அந்தளவுக்கு இந்த போட்டி தொடங்கிய பிறகு ரசிகர்களை ஈர்த்த போட்டியாக மாறியது. அதாவது ஒரு போட்டி தொடங்குவதற்கு முன்பு அதிக ரசிகர்களை ஈர்க்கும். ஆனால் போட்டி தொடங்கி கால்வாசி போட்டிகள் நடந்து கொண்டிருக்கும் போது ரசிகர்களை அதிகமாக ஈர்த்த போட்டி என்றால் அது இந்த போட்டி மட்டும்தாங்க. சரி, இந்த போட்டியில் அந்தளவுக்கு என்ன நடந்தது என்று கேட்டால், இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்த போட்டி தொடங்கி முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்ய முடிவெடுத்தது. அதனைத் தொடர்ந்து இந்திய அணியில் இந்த முறையும் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு முன்பு T20 போட்டிகளில் தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்கப்பட்ட சூரியவன்சிக்கு இந்த முறை ஒருநாள் போட்டியிலும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஒரு வாய்ப்பை சூப்பராக இந்த போட்டியிலேயே பயன்படுத்தி கொண்டார் சூரியவன்சி. ஏனென்றால் இந்த போட்டியில் இவர் ஓப்பனிங்கும் இறங்கியிருந்தார். இவரும் இந்திய ஒருநாள் கேப்டன் சுப்மன் கில்லும் ஓப்பனிங் இறங்கினார்கள். ஒரு பக்கம் சுப்மன் கில் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்த, மறுபுறம் வழக்கம் போல சூரியவன்சி அவரது ருத்ரதாண்டவ ஆட்டத்தை ஆடி வந்தார். சூரியவன்சிக்கு மட்டுமே எப்போதுமே ஃப்ரீ ஹேண்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விருப்பம் போல விளையாடு என்று இந்திய அணி சூரியவன்சிக்கு அந்தளவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துள்ளது என்பதை இந்த போட்டியிலும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஏனென்றால் சூரியவன்சி இந்த போட்டியில் களமிறங்கி இவர் எதிர்கொண்ட 2வது பந்தையே சிக்ஸருக்கு பறக்கவிட்டார். அதுவும் கிரிஸை விட்டு வெகு தூரம் இறங்கி வந்து அந்த ஒரு சிக்ஸரை பறக்கவிட்டார். அந்தளவுக்கு இவருக்கான ஃப்ரீடம் என்பது இந்திய அணியில் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதற்கு இந்த ஒரு ஷாட்டு தான் உதாரணம். பிறகு இதே போல இந்த போட்டியில் அதிரடியை தொடர்ந்து காட்டினார் சூரியவன்சி. சூரியவன்சியின் அதிரடியை பார்த்து அந்த செய்தி அப்படியே பரவ இதை பார்த்த மைதானத்தில் ரசிகர்களும் குவியத் தொடங்கினார்கள். இந்திய ரசிகர்களையும் தாண்டி இலங்கை நாட்டு ரசிகர்களே நிறைய பேர் இந்த போட்டியை காண மைதானத்திற்கு படையெடுத்தனர். அந்தளவுக்கு எதிரணியவே ரசிக்க வைத்த பெருமை சூரியவன்சிக்கு மட்டும்தாங்க சேரும். அதுவும் இந்த போட்டியில் சூரியவன்சி எதிர்கொண்ட பெரும்பாலான பந்துகளை பவுண்டரி மற்றும் சிக்ஸர்களாக மட்டுமே அடித்து ஆடினார் சூரியவன்சி. இவர் சும்மாவே T20 போட்டிகளிலேயே அந்த காட்டுவாப்பில். அப்படி இருக்கும்போது அதிக பந்துகள் கிடைக்கும் ஒரு நாள் போட்டிகளில் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த ஒரு போட்டி தான் உதாரணம்.
ஏனென்றால் இலங்கை அணிக்கு எதிராக இதற்கு முன்பு நடைபெற்ற T20 போட்டிகளில் சூரியவன்சியின் அதிரடி என்பது காட்டுத்தனமாகவே இருந்தது. இன்னும் ஒரு சில ஓவர்கள் அதிகமாக இருந்தால் சூரியவன்சி வரலாறு காணாத அளவுக்கு சாதனை படைத்து விடுவார் என்றும் T20 போட்டிகளின் போதே பேசப்பட்டது. அந்த சூழலில்தான் அப்படிப்பட்ட வாய்ப்பு பொதுவாக ஒருநாள் போட்டிகளில் கிடைத்துவிடும். ஏனென்றால் ஒருநாள் போட்டிகளில் ஒரு அணிக்கு மொத்தமாக 50 ஓவர்கள் வீசப்படும். சரியாக 300 பந்துகள் வீசப்படும். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு போட்டியில் சூரியவன்சி அதிகமான ஓவர்கள் பேட்டிங் செய்தால் என்ன ஆகும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. அந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு பதில் கொடுப்பது போல இந்த ஒரு போட்டி அமைந்திருந்தது. அதுவும் முதல் 10 ஓவர்கள் வரை மிகப்பெரிய அதிரடியை சூரியவன்சி ஒன்றும் வெளிப்படுத்தவில்லை. 10 ஓவருக்கு பிறகுதான் அதிரடியாக விளையாடினார். அதாவது அதிரடி பிரளயமாக வெடித்து சிதறவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு ஓவரிலும் கிட்டத்தட்ட 2 பவுண்டரிகள் 2 சிக்சர்கள் என குறைந்தபட்சமாவது அடித்து விடுவார். இவரது அதிரடியை பார்த்துவிட்டு எதிர் திசையில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த நம்முடைய சுப்மன் கில்லே சிங்கிள் ரன் மட்டுமே எடுத்து கொடுத்து சூரியவன்சிக்கு பேட்டிங் ஸ்ட்ரைக் அதிகமாக கிடைப்பது போல பார்த்து கொண்டார். அந்தளவுக்கு சூரியவன்சிக்கு அதிக பந்துகளை எதிர்கொள்ளும் வாய்ப்பை சுப்மன் கில்லும் அதை செய்து கொடுத்தார். இந்த ஒரு காம்பினேஷன் என்பது ரசிகர்களுக்கு இன்னும் பயங்கர எதிர்பார்ப்பை அதிகரித்தது. ஒரு கட்டத்தில் வெறும் 39 பந்தில் சதம் எடுத்த சூரியவன்சி அதற்கு பிறகு அதிரடியாக பின்னி பெடலெடுக்க இதனால் 80 பந்துகளில் இரட்டை சதத்தையே தொட்டுவிட்டார் சூரியவன்சி. இந்த இடத்தில்தான் ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு என்பது இன்னும் அதிகமானது. ஏனென்றால் இந்த போட்டியில் சூரியவன்சி நினைத்தால் ஒருநாள் போட்டியில் தனிநபர் பேட்ஸ்மேனின் அதிகபட்ச ஸ்கோரின் சாதனையை முறியடித்து விடலாம். ஆமாங்க, நம்ம ரோஹித் சர்மா எடுத்த 264 ரன்கள் என்ற சாதனையை இந்த போட்டியில் சூரியவன்சி நினைத்தால் முறியடித்து விடலாம். ஆகவே இந்த ஒரு எதிர்பார்ப்பும் தான் இந்த போட்டிக்கு திடீரென ரசிகர்களை அதிகப்படுத்துவதற்கு காரணமாக மாறியது. அப்படி ஒரு சம்பவம் நடந்துவிடாதா என்பதை எதிர்பார்த்து அப்படி ஒரு சம்பவத்தை நேரடியாக பார்த்துவிட வேண்டும் என்று மைதானத்திற்கு ரசிகர்கள் வந்து கொண்டே இருந்தனர். அதே சமயம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது போல சூரியவன்சியும் எதிர்பார்த்த அந்த ஒரு சம்பவத்தை செய்தும் காட்டிவிட்டார். ஆமாங்க, நம்முடைய சூரியவன்சி விக்கெட்டை இழக்காமல் சரியாக 265 ரன்களை எடுத்திருந்த போது ஒட்டுமொத்த மைதானமும் எழுந்து நின்று சூரியவன்சிக்கு மிகப்பெரிய பாராட்டை தந்தது. இதில் பெரும்பாலான இலங்கை நாட்டு ரசிகர்களும் கூட எழுந்து நின்று சூரியவன்சியை பாராட்டினார்கள். பின்னர் இப்படியாக 265 ரன்கள் எடுத்த பிறகும் கூட சூரியவன்சி விக்கெட்டை இழக்கவில்லை. தொடர்ச்சியாக அதிரடியாக விளையாடி சரியாக 304 ரன்கள் வரை இந்த போட்டியில் சூரியவன்சி எடுத்திருந்தார். எப்படி 304 ரன்கள்? சர்வதேச ஒருநாள் போட்டியில் ஒரு தனிநபர் 300 ரன்களை தொட்டது கிரிக்கெட் வரலாற்றில் இதுவே முதல் முறை. சர்வதேச ஒருநாள் போட்டியில் ஒரு தனிநபர் முச்சதம் எடுத்தது இதுதான் முதல் முறை. அந்தளவுக்கு கிரிக்கெட் வரலாற்றையே உலுக்கி எடுக்கும் வகையில் மிகப்பெரிய நம்பர் 1 உலக சாதனையை இந்த ஒரு போட்டியில் சூரியவன்சி செய்து காட்டினார். அது மட்டுமில்லாமல் சூரியவன்சியே இந்தளவுக்கு ஒரு அதிரடியை அடித்திருந்தால் இந்த போட்டியில் இந்திய அணி மொத்தமாக எவ்வளவு ஸ்கோர் வரை எடுக்கும் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் அந்த ஒரு எதிர்பார்ப்பை முழுமையாக இந்திய அணி பூர்த்தி செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த போட்டியில் சூரியவன்சி மட்டுமே தான் அதிரடியாக விளையாடியிருந்தார். சூரியவன்சியை தவிர்த்து மற்ற பேட்ஸ்மேன்கள் பெரும்பாலும் அதிரடியாக விளையாடவில்லை. அதனால் இந்திய அணியின் ஸ்கோர் இந்த போட்டியில் 493 ரன்கள் வரை மட்டும்தான் எடுத்திருந்தது. இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. ஏனென்றால் இலங்கை அணிக்கு எதிராக இந்திய அணி விளையாடுவதால் தற்போதைய இலங்கை அணி என்பது அந்தளவுக்கு பலம் வாய்ந்த அணி என்று சொல்ல முடியாது. ஆகவே பலம் குறைந்த அணியாக இலங்கை அணி இருந்ததால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணியில் இதுவரை பெரும்பாலான போட்டிகளில் வாய்ப்பு கிடைக்காத வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஒரு காரணமும் இந்த போட்டியில் இந்திய அணியின் ஸ்கோர் மொத்தமாக குறைவதற்கு காரணமாக மாறியது. ஆனாலும் கூட அவை அனைத்தையும் சிந்திக்கக்கூட விடாத அளவுக்கு சூரியவன்சியின் அதிரடி ஆட்டம் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இந்த போட்டியில் மிகப்பெரிய விருந்தாக அமைந்தது. பின்னர் இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணியை பொறுத்தவரையில் வெறும் 272 ரன்கள் மட்டுமே எடுத்து இந்த போட்டியில் படுதோல்வியை சந்தித்திருந்தது இலங்கை அணி. அந்தளவுக்கு இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணியின் ஆதிக்கம்தான் முழுமையாக இருந்தது. குறிப்பாக நம்முடைய சூரியவன்சியின் அதிரடியாட்டம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், சூரியவன்சியின் இந்த ஒரு பிரம்மாண்ட சாதனையை பற்றியும் சூரியவன்சியின் ரன் குவிப்பை பற்றியும் இந்திய அணியின் இந்த ஒரு வெற்றியை பற்றியும்
உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.